Hello guys, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் எந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க கவர்மெண்ட் லேப்டாப்பில். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்கோட கண்டிஷன் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. அதோட ஹெல்த் வந்து பாதி அளவு வந்துருச்சு அந்த மாதிரிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சொல்யூஷனுக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள், பார்த்தா தான் தெரியும் இது சால்வ் ஆகுதா இல்லையாங்கிறத. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு ரெடி போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் இருந்து அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து ரிமூவ் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்ளமான ஹார்ட் டிஸ்க்கை இது ரெண்டு ரிமூவ் பண்ணிப்போம். எப்போவுமே லேப்டாப்பும் சரி பிசியும் சரி நம்ம ஏதாச்சும் காம்பனன்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் அதுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை வந்து கட் பண்ணணும். ஸோ லேப்டாப் பார்த்திங்கன்னா பேட்டரி தான் பவர். ஸோ நம்ம பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ மாடல் பார்த்தவங்க லினோவா B490 மாடல் தான். ஆடா ஓகே, ரிமூவ் பண்ணிட்டோம். இது ஆல்ரெடி ஸ்க்ரூ இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் ஹார்ட் டிஸ்க். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சால் தானே. ஸோ இது ரேம், இது ஒய்ஃபை அடாப்டர், இதுதான் ப்ராசஸர், இதுக்கு அடியில் இருக்கிற ப்ராசஸர், இது வந்து ஹீட் சிங்க். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிப்போம். ஸோ எப்போவுமே கரெக்டான ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த ஸ்க்ரூ வந்து லைட்டாக அங்கே பார்த்துட்டிங்களா சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ வந்து கரெக்டாக கலர் ஆகுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை பிடிச்சி இழுத்தா போதும், ரிமூவ் ஆகிடும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கனெக்டர் இருக்குது ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறது. அதாவது லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் அதில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஈஸியாக அதில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கவர் வந்து கலத்தணும்னு அவசியம் இல்லை. கலத்தி நம்ம வந்து பாக்ஸுக்குள்ளே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலத்தாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு வந்து ஷோ பண்ணேன். இங்கே பார்த்துட்டிங்களா ஏதோ என்ன மாதிரியே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் குறைய மாதமாக பார்த்துட்ருக்கேன், இது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கை எக்ஸ்டர்னல் கனெக்டரில் கனெக்ட் பண்ணி இதோட ஹெல்த், இதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கு சால்வ் பண்ண வாய்ப்பு இருக்கா எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்னோடய லேப்டாப்பில் நான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணுங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஹார்டிஸ்க் சென்டினல்ங்கிறது தான் இந்த சாஃப்ட்வேர். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம வந்து ஷார்ட்ஸும் பார்த்துருக்கோம், ஒரு வந்து ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸ் பார்த்திங்கன்னா ஐகார்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கும், தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரோ வெர்ஷன் தான் வச்சுருக்கேன், பர்ச்சேஸ் பண்ண தான் ப்ரோ வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு தேவை இருக்கிறதுனால நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு தேவையான மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், மற்றபடி நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷன் வச்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கான டவுன்லோட் லிங்க் கீழே கொடுக்குறேன், ஃப்ரீ வெர்ஷனோட டவுன்லோட் லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க். ஸோ இதுதான் நம்ம இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதை தான் நம்ம அதில் வந்து கலட்டி எடுத்தது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ நாம் இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், பட் இது ஃபிக்ஸ் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் வந்து வந்துடுச்சு. ஃபஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு. செகண்ட் இருக்கிறது நம்ம இப்போ வந்து கனெக்ட் பண்ண ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இதோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 298 GB. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு டிஸ்பிசிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஆச்சரியக்குறியோடு இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம், பார்ப்போம் சால்வ் ஆகுதா ஆகலைங்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து Windows 10 OS இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், Windows 10 OS இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து இன்னொரு இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய OS வந்து கிராஷ் ஆனாலும் ஆகும், இல்லைன்னா இந்த OS நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து லைட்டாக ஃப்ளிக்கர் ஆனாலும் ஆகும். ஸோ பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா 297 GB இதான் அந்த ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எங்கே பாது, ஸோ சாஃப்ட்வேர்.
ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் அன்றைக்கி வீடியோ போட்ட அன்றைக்கி இதோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா 58% இருந்து இப்போவும் திருப்பி நான் வந்து ஓஎஸ் போட்டதுனால இதோட ஹெல்த் வந்து 26% ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆச்சரியோட இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து 100% நல்லா தான் இருக்குங்கிறத ஷோ பண்ணுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 30 டிகிரி அது வந்து நார்மல் தான், கிட்டத்தட்ட 45 வரைக்கும் நார்மல். அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதில் நீங்கள் வந்து டெம்பரேச்சரை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 54 டிகிரி வரைக்கும் போயிருக்கு. அதனால தான் அன்றைக்கே நான் சொன்னேன் ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, சத்தமாக கேட்குதுங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களை ஆச்சரியக்குறி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு வந்து சர்ஃபேஸ் டெஸ்ட் வந்து நம்ம வந்து எடுக்கணும். அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்றேன். ஸோ சர்ஃபேஸ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதான் அது இனிஷியேட் ஆகும். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இதில் எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் டெஸ்ட்டுங்கிறத கொடுத்துவாங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் இது வந்து ஃபுல்லாக வந்து முடிகிறது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் டைம் வந்து போட்டுருவாங்க. என்னது 6 ஹவர்ஸா 4 ஹவர்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா அது வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எரர் எல்லாமே இதிலே வந்து காட்டும். எரர் மீன்ஸ் இதில் வந்து பிளாக்கு, பேடு செக்டார்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதிலே வந்து ஷோ பண்ணணும். இதே இது நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷன் போட்டிங்கன்னா பெரிய அளவு அது வந்து ஷோ பண்ணாது. இது வந்து ப்ரோ வெர்ஷன்னால மோஸ்ட்லி வந்து ஷோ பண்ணும். ஸோ நீங்கள் தேவையான மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், மற்றபடி வாங்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இதோட டெம்பரேச்சர் பார்க்கணும், ஹார்ட் டிஸ்கோட டெம்பரேச்சர் பார்க்கணும், ஹெல்த் பார்க்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா ஃப்ரீ வெர்ஷனே நீங்கள் வந்து போட்டுவாங்க. ஸோ இது வந்து டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிப்போம். Years later. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9996 வந்து குட்டில் இருக்குது, அதாவது பிளாக்ஸ் இது எல்லாமே குட்டில் இருக்குது, 4 வந்து பேட் பிளாக் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஓகே கொடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 hours 41 minutes ஆகிருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெஸ்ட் ஆகி முடிகிறதுக்கு. இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் வந்து ஸ்மார்ட்டுங்கிற இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இதிலெல்லாம் ஆச்சரியக்குறி இருக்கோ அதிலெல்லாம் வந்து ஒரு சில டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் அதிகமாக இருந்த பட்சம் இந்த மைனஸுங்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அந்த நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 0ங்கிறது இருக்கும், இதை வந்து நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அதில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அதுக்கு அதே நம்பரை இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி மைனஸுங்கிற அந்த நம்பரை வந்து போட்டுவாங்க. இதில் இப்போ வந்து எனக்கு வந்து ஷோ ஆகலை. இதுக்கு முன்னாடி 58% இருந்த டைம் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். சேம் இதுதான் கீழே இருக்க எல்லாத்துலேயுமே எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த ஆச்சரியக்குறி காட்டுதோ அதில் எல்லாமே இதை நீங்கள் வந்து கொடுத்துவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சரியக்குறியே காட்டாமல் 0ங்கிறத கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்காமல் அப்படியே வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக இதில் வந்து டிக்குங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துவாங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு இதில் வந்து டிக் வந்து விழுதான் டிக் ரிமூவ் ஆகுதான்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டிக் ரிமூவ் ஆனதும் இங்கே பார்த்திங்கன்னா ஹெல்த் வந்து ஏறிடுச்சு, 88% ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து டிக் வந்து எடுத்து விட்ருங்க, அதாவது ஆச்சரியக்குறி காட்டக்கூடியதில் மட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து டிக்கெல்லாம் எடுத்து விட்றோம். ஸோ 99% ஆகிடுச்சு. ஓகே, ஹெல்த்து பார்த்திங்கன்னா 99% ஆகிடுச்சு. சப்போஸ் இதை நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணாலும் 99% காட்டும். ஓவர் வியூ உங்களுக்கு ஷோ பண்ண இங்கே பார்த்துக்கிங்களா 99% ஆகிடுச்சா. ஸோ இதை பார்த்ததும் சூப்பர் ப்ரோ, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நீங்கள் வந்து கேட்பீங்க, அப்படின்னு தான் நீங்கள் வந்து நினைப்பீங்க. நானும் அப்படி தாங்க நினச்சேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ தான் ஒரு ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
நீ என்னடா பெரிய சாஃப்ட்வேர் இதை நீ சால்வ் பண்ணுற, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆள் வந்துச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறேன், கிறிஸ்டல் டிஸ்க் இன்ஃபோ. அதாவது நம்ம சிஸ்டமோட ஸ்பெக்ஸை வந்து ஷோ பண்ண முடியாது. அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்கை தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக அதை வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும் அந்த ஹார்டிஸ்க் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆச்சா இல்லையாங்கிறத. ஸோ இது ஓப்பன் ஆகட்டும், ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் இது வந்து சால்வ் ஆச்சா ஆகலைங்கிறது. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இது என்னோடய ஹார்டிஸ்க், என்னோடய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஹார்டிஸ்க். அது குட் கண்டிஷனில் இருக்குது, 40 டிகிரி, அது டெம்பரேச்சர் 40 டிகிரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்துட்டிங்களா, அங்கே நம்ம எதுலெல்லாம் ஆச்சரியக்குறி பார்த்தோமோ அதெல்லாம் இங்கேயே வந்து ஷோ ஆகும். பார்த்துட்டிங்களா, ஷோ ஆகுதா? அதாவது இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகாது. சப்போஸ் நீங்கள் இதே மெத்தடை ட்ரை பண்ணி உங்களுக்கு சால்வ் ஆகலாம். சம்டைம்ஸ் தான், கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன், சம்டைம்ஸ் தான். ஏன்னா இது நான் வந்து 3rd டைம் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அங்கே இருக்குன்னு. அது பார்த்திங்கன்னா 0% ஹெல்த்தில் வந்து இருக்குது. பட் அதில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்துட்டோம். அதாவது இந்த ப்ராப்ளத்தை பார்த்த உடனே அந்த டேட்டாஸ் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹெல்த் கண்டிஷனை பார்த்துட்டிங்களா, ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து சரி பண்ண முடியாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து கலட்டி பார்த்து சரி பண்ணலான்னு பார்த்த அப்புறம் அது இப்போ ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. நம்ம கனெக்ட் பண்ணோன்னா லோக்கல் டிஸ்க்கு மட்டும்தான் காட்டும், உங்களை ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்கள் அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அதாவது உங்களோட லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கும் சரி, எந்த காம்பனன்ஸாலும் சரி, குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு அப்புறம் ஏறாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன வேணால் ஒர்க் பண்ணிக்கோங்க, பட் குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு அப்புறம் ஏறாமல் பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அந்த சின்ன மிஸ்டேக்னால வந்தது. அதுவும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து காரணம் வந்து இதோட டெம்பரேச்சர் ரொம்பவே ஹைப்பானது. அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமான இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். இது ஹார்ட் டிஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ இதை சால்வ் பண்ண வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் தான் சொல்லணும். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட இந்த 300 GB இதுனா 320 GB இந்த ஹார்ட் டிஸ்க்கு அங்கே ஒரு 500 GB ஆர் 1 TB நினைக்கிறேன் அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து சரி பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் வந்து சொல்லலாம் ப்ரோ இதில் உங்களுக்கு ஷோ பண்ணுது, ஆனால் அந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஷோ பண்ணலைங்கிறது. ஸோ நான் அதே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். என்னடா இது மறைச்சிட்டா, சரி ஹார்ட் டிஸ்க். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு எரர் இருக்கிற மாதிரியே காட்டாது. இங்கே பார்த்துட்டிங்களா இங்கே இருக்கா, இங்கே பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு எரர் இருக்கிற மாதிரியே காட்டாது. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எஜெக்ட் பண்ணி நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். எஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ண ஹார்ட் டிஸ்க்கை வந்து திருப்பி வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும்ல, அதான் சம்டைம்ஸ் வந்து இதில் அப்படியே காட்டினாலும் காட்டுவோங்க. நம்ம அந்த இது சேஞ்ச் பண்ணதை அப்படியே காட்டினாலும் காட்டும். சில டைம் வந்து நான் இங்கே பார்த்துட்டிங்களா அப்படியே காட்டுதா, ஆனால் வந்து இந்த ஆப்பில் அப்படி காட்டாது, இந்த ஆப்பில் வந்து கரெக்டாக காட்டும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த இதில் வந்து பண்ணாலும் இது வந்து நார்மல் ஆகாது, இது வந்து சரியாகாது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் காட்டிகிட்டே தான் இருக்கும். அதாவது இது வந்து சரியாகலைன்னு அர்த்தம். இந்த வீடியோ நான் இதில் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுனால கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்கள் வந்து தனியாட்டம் மெசேஜ் பண்ணிக்கலாம், குரூப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.